மகிழ்ச்சியும் மகிழ்வோம், இயேசுவில் மகிழ்வோம், பரன் இயேசுவிலே மகிழ்வோம் பாருங்கள். இன்னொரு பாடல் தேடல் வில்லியம் சகோதரிய பாடல், பொதுமான ஒரு பாடல். அநேக பாடல்கள் பாடியிருக்கிறார். 106வது பாடல் பாடல். நான் இந்த நாளில் என்ன பேசுவது என்று ஆயத்தமாய் கொண்டுள்ளேன். வருகையை குறித்துதான். நானில் 2ஆம் அதிகாரம் 45, 46 பேசலாம் என்று ஆயத்த போது சில நாளைக்கு முன்பதாக சங்கீத புத்தகம் 133 ஆயத்தம் வைத்திருந்தேன். ஆண்டவர் அதன் பேரில் சிந்தனை திருப்பத்தினாலே இந்த நாள் நான் அது சிறிய சங்கீதமானாலும் கருவி சுற்றினாலும் ஆறும் பெருசு கூட 133ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். எல்லாம் அறிமுகமான சங்கீதம், சிறிய சங்கீதம். ஒரு முறை வாசித்து விடலாம். நான் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன். ஒரு வீட்டு வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அது ஆகுடைய சிலசின் மேல் ஊற்றப்படும், அவனுடைய தாரையிலே வருகிறதும் நல்ல செய்திருக்கும் என்மோன்களும் சியோன் பருவத்தில் பணிக்கு உட்கார்ந்து அங்கே கத்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் இருக்கிறார் என்று சொல்லி விதமாக நாம் அங்கே வாசிக்கிறோம். யூனிட்டி அமாங் தி பிரதர்ஸ். காலையில் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ரோமர் நிருபத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் ஐக்கியத்தை கொடுத்து சபை வருகிற சபைக்கு வருகிற நோக்கத்தை கொடுத்து நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். கூடி வரும்போது இன்பம் ஐக்கியம் எல்லா சூழல்களையும் ஐக்கியமா இருக்கும். இந்த சபை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை ஆகினாலே தெய்வீக ஐக்கியம் இன்னும் அதிகமாக நமக்கு தேவையாக இருக்கிறது என்கிற நான் ஒரு அறிவா. ஒருவேளை குறைகளாக இருந்தால் நம்மளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு. இங்கே சகோதர மத்தியிலே சகோதரருக்குள்ளே அது சகோதரத்தின் நடுவில் ஒரு தெய்வீக ஐக்கியம் இருக்க ஒரு கட்ட விரும்பக்கூடியவராக இருக்கிறார். இந்த சங்கீதங்களை நான் பார்க்கும் ஒருவருடைய பின்னணிகளை சொல்லிவிடலாம் என்று ஆசிக்கிறேன். சங்கீத புத்தகம் 150வது சங்கீதம் 120லிருந்து 134வது சங்கீதம் வரைக்குள்ள இந்த 15 சங்கீதங்களும் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி அதை தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரோகண சங்கீதம் என்ற தலைப்பு கொண்டு, ஆரோகணம் என்றால் என்ன? சிறைவேடுகள் வருடத்துக்கு 7 பண்டிகை கொண்டாடும்படியாக சீயோன் மனிதனுடைய இஸ்ரேல் தேவாலயத்துக்கு போவார்களாம். அதுல 3 பண்டிகை விசேஷமான பண்டிகை. ஒன்று பஸ்கா பண்டிகை, 2வது பெந்தேகொஸ்தே பண்டிகை, 3வது கூடார பண்டிகை. ஒரு கால்நடையாக அல்லது கழுதையின் மேலே பிரயாணமாக எருசலேமுக்குள்ள தேவாலயத்துக்கு போவார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 120 தொடங்கி 134 சங்கீதங்கள் குறையான கரைப்பு தெரியாமல் இருக்க வழியிலே பாடிக்கொண்டு போவார்கள். நான் ஒரு முறை கர்த்தருடைய மேடைக்கு முன்பாக இந்த சங்கீதத்திற்கு சொன்ன ஒரு ஞாபகம் என்றால் மாணவர்கள் இதை கொஞ்சம் சொல்ல வேண்டும் சொன்னபடினால இன்றைக்கு அதை ஞாபகப்படுத்தி வலியுறுத்துகிறேன். பாடிக்கொண்டு போவார்கள். இந்த ஆரோகண சங்கீதத்துக்கு யாத்திரையின் சங்கீதம் என்ற பெயர். சாம் ஆஃப் டிகிரி. அந்த மலையேறி போகும்பொழுது இந்த சங்கீதத்தை பாடிக்கொண்டு போனால் தலைப்பில்லாமல் போவார்களாம். பிறகு எருசலேம் மலை சூழ்ந்த நகரம், அதில் சீயோன் வரையில் எருசலேம் தேவாலயம் இருந்தது. மலையேறி அன்று செல்ல இந்த பாட்டை பாடிக்கொண்டு போவார்கள். தாவீது எழுதியிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சகோதரர் ஒருமித்து இந்த 133ஆம் சங்கீதத்துல சகோதரர் ஒருமித்து வாசி முன்னுகிறது. சகோதரர்களுக்கு ஒற்றுமையை கொடுத்து அங்கே பேசுகிறார். சகோதரர்கள் சகோதரிகள் நாம் வந்திருக்கிறோம். வேறும் சகோதரரை கூப்பிட்டு சொன்னாலும் கூட சகோதரியும் இருக்கிறார்கள். நாம் இணைந்துதான் சபை. இந்த சபை கர்த்தருடையது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு
அவருடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை என்று வாசி. இது அவருக்குரியது. ஆகினால நான் யாருடைய பிள்ளை? நம்ம எல்லாரும் உடைய பிள்ளைகள். நம்ம எல்லாரும் சகோதரன் அழைக்கப்படுகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நான் தொடர்ந்து இருக்கிற போல விரும்புகிறேன். யோவான் 15:17 ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துவதனால அதை வாசித்து விடலாம். யோவான் 15:17 வாசிக்கிறவர்கள் எனக்கு போன்ற இந்த மைக்கில் ஒரு விஷயங்கள். யோவான் 15:17 ஆண்டவர் சொன்ன காரியங்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரருக்கு சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்கிறார், பின்பற்றின சீசர்களை பார்த்து இனி உங்களை சிநேகிதரே என்கிறார். ரோமர்ல வாசிக்கிறோம், சிநேகிதருக்காக ஒருவன் மறிக்க புரிவான். பாவி சண்டாளி துரோகிக்கு யார் மறிப்பா? ஆண்டவராக சொல்றேன். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் உங்களை ஊழியக்காரன் சொல்கிறது காக்கும் சிநேகிதர் என்று சொல்கிறேன். அந்த நேசமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். தாயினுடைய நிலைமை கொடுத்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாம் ஏழு வெளியே வந்த பிற்பாடு 2 மகள் இருக்கிறார். கர்த்தரால் பெற்றேன் என்றுதான் காயினை அந்த அம்மா பெற்றெடுக்கிறார்கள் தேவா. ஆனா கர்த்தரால் பெற்றிருக்கிற அந்த காயின் கர்த்தருடைய காரியத்தில் எப்படி இருந்தான் என்று நாங்க வாசிக்கிறோம். ஆவியில் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்த சகோதரன் கர்த்தர் விரும்புகிறதை செய்கிறார். வேறும் கொடுமையானவர்களை கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்தினார். முதல் தரமானதை தாயிலும் சேர்த்தினார். தாயின் எப்படி சேர்த்திருப்பார்? ஏன் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் இப்பொழுது முதல் தரத்தை விரும்புகிறவருக்கு நாம் அறிந்திருக்கிறோம். ஆவேலை செய்தான். தாயின் பணியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு முகநாடி வேறுபட்டது, எரிசல் வந்தது. ஆவேலை கொலை செய்யப்பார். உடைய சகோதர சிநேகத்துடைய மகத்துவத்தை ஆண்டவருக்கு சுட்டிக்காட்டும் பொழுது இந்த சகோதர சிநேகம் நிலைத்திற்கு தரப்பட்டிருக்கிறார். நிலையான ஒரு சகோதர சிநேகம் கிறிஸ்துவின் அன்பினாலே மாத்திரம் நமக்கு வரக்கூடியதா இருக்கின்றன. நாம் இந்த வசனங்களை கொண்டு வாசிப்போமே. ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆவது வசனம். Genesis chapter 4 verse 6 and 8. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடியே வேறுபட்டது. காயின் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு விரோதமாய் எழுதி அவனை கொலை செய்தான். தாயினுடைய தந்திரத்தை பாருங்க. அவனுக்கு எரிச்சல் வந்தாச்சு, முகநாடி வேறுபட்டாச்சு. ஆபேல் செய்த காரியத்தை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இப்பொழுது தந்திரமாக பேசி கொண்டு போய் கொலை செய்து கொள்கிறான். நம்முடைய பிசாசை கூப்பிட்டு அறிந்திருக்கிறோம். நம்முடைய பிசாசுல உலகத்தில் இருக்கிற பிசாசு அவன் தந்திரசாலி. பிசாசின் தந்திரங்களை அறியாதவன் அல்லவே என்று வேதம் கேட்கிறது. பிசாசு எதிர்த்து நிறுங்கள் யாரும் சொல்கிறான். எதிர்த்து நின்னா தான் ஊரும். ஆனா பிசாசு தோழமை போட்ட இந்த காயினை கொண்டு நாம் பார்க்கிறோம். முதலாவது கொலை செய்கிறான். சொந்த சகோதரனை, சொந்த சகோதரனை. பிரியமானவரை, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமா இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். சகோதரர் ஒருமித்து வாசம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. எத்தனை இன்பமானது. இன்பம், பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சியை கூட்டு பாடி கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவுக்காக ஜீவனையும் கொடுக்க கடனாளியா இருக்கிறார் என்று சொன்னால் போதும். சகோதர சிநேகம் நம்மள எப்படி இருக்கிறது? நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், சிறப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்புடைய ஜீவி சரித்திரத்தை கொண்டு நாம் படிக்கிறோம். ஆதிகாமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 14 24 வாக்கியங்கள்ல யோசேப்பு குறித்து வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த பாகமா இருக்கு நான் சொல்லி போட்டோம். யோசேப்பு
அவனை குறித்தவன் தோப்பன் கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி வாழ்த்துகிறான். அவன் குழி நீரூட்டங்கள் பறந்திருக்கும் என்று சொல்லி வாழ்த்துகிறான். இந்த யோசிப்பு தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமாய் பிறந்த மகன். 11 சகோதரர் இருக்கிறார்கள். உடன் பிறந்த பெண்ணியமின் இருக்கிறார். ஆனால் அதிகமாக இந்த யோசேப்பை தன்னுடைய தகப்பனாக யாக்கோபு நேசிக்கிறார். அந்த யாக்கோபு தன் தகப்பனை அதிகமாக நேசிக்கிறபடினால் மூத்த குமாரன் ரூபன், இரண்டாம் குமாரன் சிமியோன், யூதா, லேவி, யூதா இருக்கிறார்கள். ஆனால் குமாரன் மூத்த குமாரன் ஆகிய ரூபன் அவன் கூட பொறுத்துக் கொள்கிறான். ஆனால் இளைய குமாரன் இவர்களெல்லாம் தந்தனை செய்து யோசேப்பை கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி வருகிறார். யூதா காப்பாற்றுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த குழியில போடுகிறார்கள். பிறகு அந்த வழியாக வந்த பெரியாரிடத்தில் விட்டு இப்பொழுது அவர் பார்வன் அரண்மனையிலே போய் அங்கு பெரிய அதிபதியாக மாறினார். சிறைச்சாலையில் இருந்தாலும் அதிபதியாக மாறுகிறான். யோசேப்புக்கு அது ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறார். வேறுபாடு காலங்களிலே சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசினார். மரியாள் வரையிலும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். யோசேப்பு சொப்பனத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம சொப்பன தரிசனங்கள் எல்லாம் தொல்லையின் தரிசனால் எழுதும்படினாலே நமக்கு கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். காலையில் நாம் கேட்டது போல கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுதெல்லாம் என்றையும் நம்பி நாம் சரி கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால் இந்த யோசேப்பு அவன் பல அங்கி வர்ண உடையவனாயிருந்தான். அவன் கண்ட சொப்பனத்தை சொல்லும் பொழுது இவர்கள் தாயின் தோப்பம் கூட அவர்களை வழங்குவார்கள் கூட அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டார்கள். ஆனால் இவருடைய சகோதரர்கள் வென்று சாய்விட்டனர், விட்டு போட்டார்கள். ஆனால் யோசேப்புல இவர்கள் போக வேண்டிய நிலைமை வந்தது. இவர்கள் கண்ட சொப்பனத்தின் பிறகாகவே கால விழுந்து வணிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு பரம யோசேப்பாகி ஆண்டவராக எல்லாருக்கும் அவர் கர்த்தருமாயிருக்கிறார், அவர் ராஜாவாயிருக்கிறார், அவர் சகோதரனுமாயிருக்கிறார். அதனால்தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் பொழுது சகோதரர் குறிப்பிட்டு வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பி அங்கே சங்கீதக்காரன் அந்த மகத்துவத்தை என்று சொல்லி விடுகிறார். பிறகு நாம் வாசிக்கிறோம். அதுல 14-24 வசனங்களை சொல்லுகிறது. யாக்கோபு ஏசாவை குறித்து ஆதியாகமம் 27:41-45 வசனங்கள் வாசித்துள்ளாமே. ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 41-45 வாக்கியங்கள் வாசிக்கிறேன். யாக்கோபை என் தகப்பன் ஆசீர்வதித்து நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துப்பிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறார். மூத்த மகனாக ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. ரெபெக்கா தாயின் காரணம் தேவை. இங்க நம்ம படிக்கிறோம். யாக்கோபை குறித்து அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் குணசாலியும் கூடாத வாசிப்பார். அந்த அளவுல தாய் அவனை வளர்த்து இருக்கிறார். நாம் இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது அந்த யாக்கோபுக்கு 2 குமாரன் நாம் வருவோம். ஈசாக்கை தகப்பன் நேசிக்கிறார், யாக்கோபை தாய் நேசிக்கிறார். ஒரே குடும்பத்துல நேசிக்கிற அதுல ஒரு பாகுபாடு என்று சொல்ல முடியாது. ஆனால் அவனுடைய குணம், யாக்கோபுடைய குணத்தினாலே தாய் தன்னுடைய மகனை ரெபெக்காள் அதிகமாக நேசித்தார். ஆனால் ஏசு அப்படிப்பட்டவர்கள். அவனை கூட்டு வேதம் சொல்கிறது அவர் வன செஞ்சாரியா இருக்கிறான். அவன் வேட்டையாடுகிறான், ரத்தம் சிந்துகிறான். ஆள் எப்படி இருந்திருப்பான்னு பாருங்க, குணம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆனா யாக்கோபு குணசாலியின் கூடார வாசியமா இருந்தாலும் சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அந்த வார்த்தை அதுல வரும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு குடும்பத்தின் சகோதரர்கள் தான். அந்த சகோதரத்துக்குள்ள இருக்கிற வேற்றுமையும் ஒற்றுமையும் நாம் பார்க்கும் பொழுது நாம் அதில் கற்றுக்கொள்கிறது. நாம் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தகப்பன் ஒன்று, பரம தகப்பன் ஆகிய ஆண்டவன். சபை என்கின்ற மனவாக்கிலே என்னை நம்மை வைத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளாக.
நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள், நாம் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள். இங்க வருகிற எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாருமே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாகத்தான் பார்க்கிறார். அதனால் ஒரு மனதோடு இருக்க வரும் என்று கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். நம்ம 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4 படிப்போமானால் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து விடலாம். போல் தொடரில் கலந்தும் பொழுது 1 கொரிந்தியர், நாமெல்லாம் நல்லவர்கள், என்றாலும் குறை இருந்தால் நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4 வாசிப்போமே. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? மாம்சத்துக்குரியவர்களாம். பாருங்க, யாரு பவுலை சேர்ந்தவன் என்று சொல்கிறவர்களும் அப்பொல்லோவை சேர்ந்தவன் சொல்கிறவரும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பொல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரன் தானே. கேள்வி கேட்கிறார் பாருங்க. பவுல் யாரு? அப்பொல்லோ யாரு? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசித்து ஏதுவா இருக்கிற ஊழியக்காரன் தானே. காலையில் வாசித்தோம். எல்லாத்துக்கும் கிருபை இருக்கிறது. கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினால வரம் பெற்றிருக்கிறோம். கிருபையில் உள்ள வரம்தான் சபையில் விரும்பிச்சு கொண்டு வருவோம், எழுப்புதலை கொண்டு வருவோம், கர்த்தர் மேல பக்தியை கொண்டு வருவோம், கர்த்தர் மேல இன்னும் அதிகமான விசுவாசத்தை வைக்க நமக்கு கொண்டு போலார். தேவ பிள்ளைகளுக்கு வரம் உண்டு என்பதை நாம் காலையில் கேட்டோம். என்ன வரம்னு கேட்டு அந்த வரத்திலே செயல்பட வேண்டும். தாழ்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய வரம், அந்த கிருபாவரம் என்னிலே நம்மளே செயல்பட வேண்டும். நம்மெல்லாம் ஒரு தலைமையின் கீழா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தலைவராக இருக்கிறார். அதனால நாம் தலைமைத்துவத்தில் 4 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் தலைவராக இயேசு, எல்லாத்துக்கும் தலைவராக இயேசு. என்னையும் நம்மையும் பார்த்து இந்த சகோதர ஸ்நேகத்திலே அதிக உறுதியோடு காணப்படும்படி கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். என்ன கொடுத்தோமோ 12ஆம் அதிகாரம் 3 3ஆம் வசனமும் 7 11 வசனங்களை வாசிப்பேன். என்னாகும் 12 என்னாகும் 12 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சார்ந்த உணவுகளாக இருந்தாங்க. சந்நிதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்தில் புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனுடைய பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, கோபமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிடுச்சு. மிரியாம் உரைத்த மலை வெண்மை போன்ற குஷ்டரோகியானார். ஆரும் மிரியாமை பார்க்கும் போது அவன் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். அப்பொழுது அவன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீர்கள். அறிக்கையிடுகிறார்கள், நாங்கள் புத்தியமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேலே சுமத்தாதீர்கள். நம்ம அறிவோம் 3 பேரும் மிரியாம் அக்கா, ஆரோன் மோசேக்கு அண்ணன், மோசே தம்பி. ஆரோன் மோசேயோடு தான் ஈடுபடுகிறார். ஆனா அந்த மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து கொண்டாங்க. உங்களோட கர்த்தர் பேசுவாரா? உங்களோட கர்த்தர் பேசுவாரா? ஆரோன் கூட பேச மாட்டாரா? ஆரோனுக்கு தான் ஆச்சாரி பேச மாட்டாரா? வாக்குவாரம். கர்த்தர் இங்க வேதத்துல கடைசி 11ஆம் வருஷத்துல வாசிக்கின்ற போல, நாங்கள் புத்தீனமாய் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாலும் பல வேளைகளிலே நமக்கு ஞானம் அறிவு புத்தியெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சில வேளைகளில் நாம் தவறுகிற வாய்ப்பு வரதான் செய்கிறது.
ஆனாலும் கர்த்தர் தயவுள்ளவராய் தவறு தவறு என்று நாம் சொல்லும் பொழுது உடனே கர்த்தர் இருக்கிறார், உடனே கர்த்தர் இருக்கிறார். அதனாலே சகோதரர்கள் நாம் எப்பொழுதுமே சேர்ந்து இணைந்து இருக்கோம். டுகெதர் இஸ் தி ஸ்ட்ரெங்த். ரெண்டு பேரே ஒருமனப்பட்டா எவ்வளவு வலிமைனா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தா எவ்வளவு வலிமை பாருங்க. ஆனா சாத்தானுக்கு பிடிக்காது. சாத்தான் எப்பொழுதுமே ஒருவர் இணைந்து இருக்கக்கூடாது என்பதை அவன் திட்டமா இருப்பான். சேர்ந்துட்டான்னு அவன் வேலை பிடிக்காது. அதனால அவனை பிரிச்சு சொல்றதுக்கு எதையாயிலும் செய்து அவர்கள் அங்கிருந்து என்ன செய்வாங்க, ரெண்டாக்கி விடுகிறது அவனுடைய வேலை. ஆனா கர்த்தர் அப்படி நம்ம சேர்க்கிறவன். வேலை மறைத்தான் சொல்லி சகோதரர்களுக்கு வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மையோ எத்தனை இன்பமா இருக்கிறது என்று சொல்லி அங்கே வர்ணிக்கிறார்கள். அடுத்த வருஷம் வாசிக்கிற 133 2வது வருஷம் எப்படி இருக்கிறா பாருங்க. 133:2 அதாவது உன்னுடைய சிறுசின் மேல் ஊற்றப்பட்டு உன்னுடைய தாடிகளே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குவதுமான நல்ல தைலத்துக்கு உப்பா இருக்கிறது. இந்த தைலத்தை குறித்து பரிசுத்த வேதாகமோ யாத்திரையாகமோ நமக்கு அறிந்த வேதபாகம் தான் சொல்லிவிடுகிறேன். யாத்திரையாகம் 29:7 அது அபிஷேக தைலமாக அது எப்படி உண்டாக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த 30ஆம் அதிகாரம் 23 to 30 வசனங்களை நாம் வாசிக்கிற போது பார்க்கிறோம். அது சுவந்தோ வெள்ளை போலோ அது கொஞ்சம் பாசிக்குமா. யாத்திரையாகம் 23 to 30 வசனங்கள். யாத்திராகம் 30ஆம் அதிகாரம் 23 to 30 வசனம். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலம், சுத்தமான வெள்ளை போலம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடை, சுகந்த கருவாப்பட்டையிலே சுகந்த கருவாப்பட்டை, சுத்தமான வெள்ளை போலம் சுகந்த கருவாப்பட்டை அதில் பாதியாக 250 சேக்கல் இடை, சுகந்த வசமில் 250 சேக்கல் இடை, சுகந்த வசம்பு லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடை, லவங்கப்பட்டை ஒலிவ எண்ணெய் 1 குடம் எண்ணெய், ஒலிவ எண்ணெய் இவையெல்லாம் சேர்ந்து அது ஒன்றாய் கலந்து ஒரு நறுமணம். ஒவ்வொன்றுக்கும் நல்ல மனம் இருக்கிறது, உயர்ந்த மனம் உண்டு, முதல் தரமானது. ஒளிவ எண்ணெய் முதல் தரமானது. இவையெல்லாம் சேர்ந்து அபிஷேகம் தயாரிக்குது. தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா சபையில் இருக்கிற எல்லா பணிமுட்டுகளும் அந்த அபிஷேக தைலத்தினால்தான் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, வேறு குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபத்தில் கூட சொல்லியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் வாசனையுடையவராக இருக்க வேண்டும். ஏசா வனத்துக்கு போய் வரும் பொழுது அங்க வாசிக்கிறோம், அவன் வனத்தின் வாசனை என்னதாக தோப்பன் போன்று வாசிக்கிறார். என்னிடத்துல என்ன வாசனை உண்டு? நான் குளித்த உடனே கொஞ்சம் பவுடர் போட பழக்கம் வைத்து சமீபத்தில் போடுவேன். என்ன பவுடர் போடுறது கருப்பண்ண தெரியும். பிறகு கொஞ்சம் மனசுக்கு சஞ்சரித்து கொடுப்போம், கொஞ்சம் வாசனை வர வேண்டும். ஆனா அந்த வாசனை இல்லை. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறபடினாலே கிறிஸ்துவ இருக்கிற சூழல் இருக்கிறதோ நம்மை காண்கிறவங்க தெரிய வேண்டும், வரும்போதே தெரியணும். நீங்க வனத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த மனவாசிகளுக்கு அதை பற்றி ஒப்பு பண்ணா வனத்துல இருக்கிற வாசனை அவங்களுக்கு தெரியும். புதுசா நம்ம போன மாட்டிக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள் தான் கிறிஸ்து அவருடைய அன்பை பற்றி கிறிஸ்துவலாய் இருக்கிற நாம் எங்க போனாலும் உடனே கண்டுகொள்ள நம்ம பேச வேண்டியதில்லை, பார்த்தாவே போனவங்க. அந்த அளவுல கிறிஸ்துவனுடைய நடைமுறை வாழ்க்கை ஆட்டிடியூட் எதிரை காணப்பட வேண்டும், நம்மளை காணப்படும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுமாதிரி அந்த தைலத்தை எல்லாம் ஊற்றி அதை ஒரு கூட எண்ணெயில செய்தாங்க. இந்த தைலத்தை எல்லாம் காய்ச்சி அதை கர்த்தர் கொண்டு போய் வேற மனுஷனுக்கு வேற யாருக்கும் சபை பணிமுறைகளுக்கும் அபிஷேகத்தை அந்த தைலம் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்தா எவ்வளவு வாசனையா இருக்கு பார்த்துங்க. கிறிஸ்துவின் வாசனை ஒரு மேன்மையான இருக்கும். அதைத்தான் இங்கே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ரட்சிக்கப்படுவதற்குள்ளே வாசிக்குமா ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போவதற்குள்ளேயும் நாங்கள் தேவன் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்குள்ளே நற்கந்தம், கெட்டு போவதற்குள்ளே நம்ம முன்னால் நற்கந்தம். கெட்டு போனதை யாரும் வீட்டில் வச்சு கொண்டாங்க. சி என்று இகழப்பட்டவங்க ஒரு வருஷம் உண்டு.
கொண்டு போயிடுவாங்க. அது கொண்டு போய் டங்கு கொண்டு போய் சாணம் இருக்கிற இடத்துல குப்பை இருக்கிறத போட்டுருவாங்க. அதை திரும்பி கொண்டு வந்து நம்ம சாப்பிட்ட மன்னிக்கணும் நான் சொல்றது, சாப்பிட்டு போட்டு இலையை வீட்டு போட்டு திரும்ப ஐயோ இலை நாளைக்கு கொண்டு எடுத்துட்டு போமா நம்ம பாருங்க இல்லையா. ஆகாதுன்னு தள்ளுனா அது தள்ளுறது தான், குப்பையில கொண்டு போய் போட்டா போட்டது தான். அதனால ரசிக்கப்பட்ட பொழுது இந்த பழைய சுபாவங்கள் பழைய மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்குகிற சுத்தாவியானவர்களோடு இணைந்து நாம் வாழும் பொழுதுதான் நம்முடைய பழைய சுபாவங்கள் போகும். சில வேளையில பழைய சுபாவம் புது சுபாவம் ரெண்டும் இருக்கும். அது இருமனது என்று சொல்வார் வேதத்துல. பெருமணம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையிட்டு திரிகிறான். ரெண்டு மனசுக்கு டபுள் மைண்ட் கட்டுரை ஒரு மனது. அந்த ஒரு மனது தான் உன்னக்கா ஆடவோடு ஒன்றிணைக்கும் தேவ பிள்ளைகள் ஆகினான். அப்படிப்பட்ட ஒரு மன அந்த மேன்மையை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு பிள்ளைகளாயிருந்த அந்த யோசிப்பை சொந்த சகோதரர் தான், சொந்த சகோதரர் தான். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன், நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இது என்ன சொல்லுகிறேன் என்றால், உலகத்துல இந்த அன்பை அனுபவிக்க கூடாத சூழல் உலகம் இருக்கிறது. மெய்யான தேவனுடைய அன்பு கட்டுரை பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறது. நீங்களும் நானும் கட்டுரை அன்பை பெற்றவர்கள். அன்பு என்று சொன்னால் நம்மையே நாம் கொடுக்கிறது. ஆண்டவராய தம்பை நமக்காக கொடுத்தார். அன்பை கொடுத்து 3 பதங்களை சொல்வார்கள் நம்முடைய தாசன். அகப்பேங்கிற அன்பு தெய்வத்தின் அன்பு, புலியோங்கிற அன்பு சகோதர அன்பு, இன்னும் இந்த ரோசிமா அப்படிதான் என்ன அன்பு, கணவன் மனைவி சகோதர சகோதரம் அப்படிதான் நினைக்கிறது. 3 அன்பு. இதுல அன்பு தெய்வத்தின் அன்புதான் பெருசு சொல்லி நம்ம அறிஞர்கள் பிள்ளையோ பிளதெல்பியா சகோதர சிநேகம். இந்த சகோதர சேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகினாலே கிறிஸ்துவின் வாசனை என்று நம்மளும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடியவராயிருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் குறைவாக உண்டானால் கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது கூட ஒருவர் ஒருவர் மன்னியுங்கள். நேரம் போய்கொண்டே இருக்கிறது, அதிகமான வசனம் இருக்கிறது. இருந்தாலும் கொலோசியர் 2:13 வாசிக்கும் பொழுது அதை கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். நாங்கள் வாசிக்கிறோம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்சத்துக்கு சேதம் இல்லாமையினாலேயும் மனிதர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றும் உங்களுக்கு மன்னித்து, கிரமம் என்று செய்த ஒழுங்கன்று செய்த காரியத்தெல்லாம் கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். அக்கிரமம் என்னங்க, கிரமம் என்று செய்கிறது, செய்ய வேண்டிய செய்யத்தகாத காரியங்களை செய்கிறது. பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்கிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது, நன்மை செய்தோ எனக்கு இல்லை, ஏனென்றால் பாவம் வந்து உள்ள வாசம் பவுல் சொல்கிறார். எனக்கும் நமக்கு கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும், என் உலகத்திலே ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும். என்னுடைய கர்த்தர் இருந்தால்தான், என் வேலையும் கர்த்தர் இருந்தால்தான். அதான் அபிஷேகம் சொல்கிறது. அபிஷேகம் சொல்லுகிறது, தலையிலிருந்து ஊற்றினா தாடி வழியா எனக்கு உடம்பு பூரா வலிஞ்சு வருமா. அப்ப உள்ளேயும் கர்த்தர் வெளியேயும் கர்த்தர். அதுதான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். மலைக்கு வரும் பொழுது நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் போடுகிறோம். எங்கிட்ட ஒரு பெரிய ஒருத்தர் கொடுத்திருந்தா ஒரு தலையிலிருந்து கால் வரை கப்பு முடிக்கிறார், ஒரு சொட்டு மரபு போவார். அந்த சீரோசு நிலைக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அந்த கவசத்தை, அதாவது இந்த மலைக்கோட்டை கொடுத்தார். அதுபோல கிறிஸ்துவை நான் பரிசுத்த ஆவியின் மூலமாக நாட்கள்ல கர்த்தர் எங்கிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள்ள இருக்கிறார், மேலே இருக்கிறார். பேசுகிற வாசிக்கிறோம், நம்மை சுற்றி இருக்கிறார், நமக்கு மேலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார் என்றே பேசுறது சொல்கிறாரு. அந்த ஆண்டவர் தான் நம்மை அவருடைய பிள்ளையாக வாழ்ந்துக்கான சாக்கியத்தை உலகத்தை கொடுத்து, அவர் எழுதின பரிசுத்த வேதத்தை நமக்கு கொடுத்து, தினந்தோறும் அந்த வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானிக்கிறது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையாக நான் அதை மாற்ற என்னால் நம்மால முடியாது. நிற்கிறவே சொல்லாது முடியாது. நான் இதை செய்வேன், யாக்கோபு சொல்றார், நாளைக்கு போய் சம்பாதிப்பேன் என்று சொல்லுகிறவர்களே, நான் இதை செய்வேன் அதை செய்வேன். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர்
என்னோடு நம்மோடு கூட. ஆகினாலே சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். சற்றுக்கு பயமுண்டார். எபேசியர் 4:32 வாசிக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் தயவாய் மனவுருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் தயவாய் தோன்றும். தயவுங்க நமக்கு தெரியும். அங்க நம்ம அநேக காரியங்களை கொலோசியர் நிருபம் நம்ம வேத பாடம்லாம் படித்தோம். கொலோசியர் நிருபம் 3:12 14 வரை 7 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருக்கமான, அப்புறம் தயவு, பிறகு தாழ்மை, சாந்த குணம், நீடிய பொறுமை, ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும், அன்பாயிருக்க வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லுகிறார். நேரம் கடந்து போனது 7:30 மணிக்கு இருக்கிற சமயம் பரவாயில்ல. அந்த வசனத்தை வாசித்து விடுவோமா பாருங்க. கொலோசியர் 3:12-14 வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், வாசிக்கல, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள். கொலோசியர் பவுல் சொல்கிறாரு. பிரியருமாய், அப்புறம் பிரியர், உருக்கமான இரக்கத்தையும். இரக்கம் எப்படி இருக்கணுமாங்க? உருக்கமான பார்வை மனதோடும் தெய்வமே. இந்த நேசமும் பாசமும் அன்பு இருந்த காலங்களில நான் பசியா இருந்தேன், நான் வியாதியா இருந்தேன், எப்ப அப்படி இருந்தேன்னு கேட்பாங்க. நான் வாசிக்கிறேங்க. அந்த 2 வெள்ளாளும் செப்பனியாக இருக்கிறார் நினைக்கிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்களேன். நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் பூமியை மூடாவை கொண்டிருக்கிறது. என்னை நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம இப்பொழுதும் இந்த நாட்கள்ல நமக்கு புரிகிறது. எங்க போனாலும் கேமரா பிடிச்சிருக்காங்க. ஒரு கண் பார்த்து கொண்டே இருக்குது. இந்த கையில் இருக்கிற இந்த போன் என்ன செய்கிறது? என்ன விஷயம் பார்க்கிறது? அது நமக்கு தெரியாமலே அது நம்ம வாட்ச் பண்ணி பதிவு பண்ணி வைத்திருக்கிறது. ஒரு நாள் வரும், ஒன்னும் தப்பிக்க முடியாது. பூமியில நம்ம வாழ்நாள் முடிந்து கத்துடைய அந்த வெகுமதி வாங்குற நாள்ல போய் நிற்கும் பொழுது ஒன்னும் பேசுறதுக்கு இல்லைங்க. திடீர்னு தக்க பலன் கொடுக்கிறார்கள். என்ன செய்தோம், என்ன பேசுறோம்ங்கிறதெல்லாம் இந்த கார்பரேஷன் ஆபீஸ் கூட சொல்லுவாங்க. இங்க கவனம் பாருங்க, இந்த செங்கலுக்கெல்லாம் ஆயிடும், செங்கலுக்கெல்லாம் ஆயிட்டு காது. ஏன் சொல்றாங்கன்னா, போனா எந்த வாங்கிட்டு தான் வைப்பாங்க. எது கேட்டாலும் எதுக்கு போனாலும் கொடுக்கறது கொடுத்தாதான் கிடைக்குமாங்க. ஆகிய ஒவ்வொரு அசைவையும் பார்த்து நல்லது ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய பாடல்கள், நம்முடைய வார்த்தைகளை பதிவு பண்ணாங்க நாடான. பிறகு ஒளிப்பதிவு டிடி வழி, இப்ப சிப்பு வடிவில் வந்து இருக்கிறது. மாற்றங்கள் எப்படி இருந்து பாருங்க. நாம் எவ்வளவு மாற்றம் முறைகள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் ரசிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டே அந்த பழைய சுவாமி என்ன செய்யுங்க, இது ரத்தத்துல ஊறி போச்சு சொல்லுவாங்க. பழகி சொல்ற கோவப்பட்டே பழகிட்டேன். ஆனா ஆணும் சாந்த குணமா இருக்கிறாரு. சாந்த குணமாரு, தாழ்மையாரு, மனத்தாழ்மையாரு, அன்பாரு. ஆனாலும் கோபிக்காமல் இருக்க முடியலவா? மோசேக்கு கோபம் வந்ததுல நான் நினைக்கிறேன். மோசே கோபம் வந்தாலும் கானானுக்கு போக முடியல. ஆண்டவருக்கு கோபம் வந்தது. அது பரிசுத்த கோபம். தேவாலயத்துக்குள்ள ஆண்டவர் சாட்டை எடுத்தாலும் வாசிக்கிறோம். எதனால? வியாபாரஸ்தலமாக்கிட்டாங்க. வியாபாரஸ்தலமாக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், கல்லர் புகை என்றார். கல்லர் புகை, கல்லர் புகை. இது அதனால கட்டுரை பிள்ளைகளாகினா சகோதர சிநேகத்தோடு கூட, கிறிஸ்துவின் அன்போடு கூட, அந்த ஆர்வமுடைய நம்மெல்லாம் ராஜாக்கள், ஆச்சாரியர்கள். எத்தனை பேருக்கு சந்தோஷம், நான் ஆச்சாரியன் ராஜான்னு சொல்றேன். பாவத்தை பெருக்கக்கூடிய ராஜா நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஆச்சாரியன். இன்றைக்கெல்லாம் கர்த்தரை பிள்ளைகள் எதிர்த்து அவர் ஆச்சாரியனாகிறார்.
தாவீதின் சந்ததியிலே ராஜாவாயிருக்கிறார். இந்த ராஜாவுடைய பிள்ளைகள் தான். ஆகினால் நம்முடைய சிநேகம், சகோதர சிநேகத்துல இன்னும் அதிகமாக கிட்டி நேர்ந்திருக்க இந்த வசனங்கள் நமக்கு இடப்படக்கூடியதாக இருக்கிற எல்லோரும் இந்த வசனங்கள் பேசினர். என்னுடைய சுபாவத்தை நீங்கள் அறிந்தவர்கள். இங்க வந்தது குறிப்பாக என்னை உங்களுக்கு அறிக்கையா தெரியும். இங்க வர்றதுக்கு முன்னதாகவே இந்த பள்ளி சேவைகளின் மூலாக்கள் என்னை தெரியும். தாடி தம்பி சின்ன குழந்தை அவங்க வீட்டுக்கு நான் பிறந்தோம். இப்படிப்பட்ட ஒரு காலங்கள் இருந்தது. ஒரு 60 கடந்து ஆண்டவர்களை வைத்திருக்கிறார் பூமியில. என்னோட நிலைமையெல்லாம் அவ்வளவு மோசமா இருந்த நிலைமை. இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதத்தை எடுத்து அவருடைய மகத்துவத்தை சொல்கிறேன் என்று சொன்னால் தகுதியற்றவன் தான். தகுதியற்ற அளவிட்டு ஓடினது தவப்பனுடைய கார். கோயம்புத்தூர் பட்டணத்தில் தவப்பனை தெரியாத ஒரு மூட்ட மகனாய் பிறந்தார். என்னோட நிலைமையிலும் தான் அவர்களை மாற்றினான். படிப்படியாக என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட இணைய வேண்டும். கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக நம்ம எதிராக வேண்டும். என்னோட வாழ்க்கையில நான் பாடமாக கற்றுக்கொள்கிறேன். எப்பொழுதும் நான் கால வசனங்களை நான் வாசிக்கவும் கேட்போமா இருப்பேன். சில வேலைகளை நீங்க நடப்பீங்க. நான் நெட்ல இருப்பேன். வீட்டில் இருந்தா நெட்ல இருந்து நிறைய செய்திகளை நான் பார்த்துருப்பேன். அப்படிப்பட்டது எம்டி சேனலுடைய செய்தி அதிகமாக முதல் நாள்ல கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது கொஞ்சம் நான் கேட்கறது இல்லை. அது சில காரியங்கள் தாங்க. ஆனால் அப்படி செய்திகளை நான் கேட்டுக்கொண்டு வார்த்தை கேட்கிறது அதிகமான மகிழ்ச்சி எனக்கு கற்றுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால அந்த கொலோசி என்று சொன்ன 7 காரியங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாய் நாம் கொலோசி சபைக்கு மாற்றமில்லை, எனக்கும் நமக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் பவுலின் மூலமாக. இன்னொரு வருஷத்துக்கு கூட நான் வாசிப்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 4-5 நான் வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தைரியம் மனுஷர் மேல் அன்பும் பிரசன்னமான போது என்று வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தைரியம் மனுஷர் மேல் அன்பும் பிரசன்னமானது இயேசுவின் மூலமாக வெளிப்பட்டது. இன்றைக்கும் நாம் ஆண்டவரே இப்படி அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி அன்பை புரிந்து கொள்ள சொல்லணும்னா நாம் அன்பை புரிந்து கொள்ள நமக்கு வந்திருப்போம். கிறிஸ்துவின் அன்பு கடலாளம் என்று சொல்வார்கள். அது மையிலே பேனாலும் எழுத தீராது என்று சொல்வார்கள். கிறிஸ்துவின் அன்பை பெற்றவர்கள் நாம் என்னிலே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. தைரியமாய் சொல்ல வேண்டும். தைரியமாய் சொல்ல வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் நமக்கு இருக்க வேண்டும் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லியிருக்கிறார். கலாத்திய சபைக்கு சொன்னது, தெசலோனிக்கே சபைக்கு சொன்னது, கொலோசி சபைக்கு சொன்னது அல்ல. இதெல்லாம் நமக்காக எழுதி நம்ம இருக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் வாசிப்பேன். தீத்து 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியில் இருந்தால் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கிறார். கிருபையினால ரட்சித்திருக்கிறார். எந்த மனிதனும் கிரியை செய்து ரட்சிக்கப்படுகிறது இல்லை. நன்மை செய்கிறதுனாலையோ பாவ புண்ணியங்கள் செய்கிறதுனாலையோ தான தர்மங்கள் செய்தாலும் ரட்சிப்பல்ல. ரட்சிப்பு ஆண்டுடைய தயவு, ஆண்டுடைய கிருபை. எந்த விதத்திலையும் நாம் தகுதியற்றவர்கள். உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் செய்தான் ரட்சிக்கப்பட வேண்டால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். உலகத்திலே பல நாமங்கள் நாமம் ஜீவனாக இருக்கிறது. நீங்களும் நானும் சுவாசிக்கும் பொழுது இயேசு என்கிற நாமத்தை சொல்லாமல் ஒரு நாள் ஒரு நிமிடம் வாழ முடியாது. இயேசு 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 2 எழுத்து தான் நம்முடைய ஆவி சொல்லுகிறது. ஆவி தன்னை தந்த தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆவி ஆத்மாவும் தன்னுடைய பொக்கிஷமாக இந்த சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிறார், மண்பாண்டத்திலே இந்த பொக்கிஷத்திலே பெற்றிருக்கிறேன் என்கிறார். இந்த சரீரத்துக்குள்ளே ஆண்டவராய் இயேசு கொடுத்து நம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். 2ஆம் முறையாக கொடுத்தபடினால் நாம் பெற்று. 1ஆம் முறையாக ஆதாம் கொடுத்தது. ஆதாம் சந்ததியில் முழுவதும் தேவனை விட்டு வாழ்கிறார்கள்.
ஆனால் இந்தின் ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாகினான். நிக்கதோமு ஆண்டவர்கிட்ட வந்த பொழுது 1 யோவான் 3 ஆண்டவர்கிட்ட வந்த பொழுது அது மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற இந்த சத்தியத்தை கொண்டு ஆண்டவர் பேசுகிறது. அவன் கேட்கிறான், வயதாகிவிட்டது, எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வர முடியுமா என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வரும். நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவராகிய பிள்ளைகள் பாவத்துக்கு மரித்த அந்த அனுபவத்தை பெற்றவர்கள், நீதிக்கு பிழைக்கிற அனுபவத்தை பெற்றவர்கள். நாம் நீதி செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதியினால ரட்சிப்பல்ல, நீதி செய்யும்படியாக இருக்கிறோம். நமக்கு நீதிமான நமக்கு பரிசுத்தவான் என்ற பெயர் உண்டு. பரிசுத்த தீவிரவர்களை யாராவது பரிசுத்தம் சொல்வாங்களா பாருங்க. எழுதி போட்டு வசனம் என்ன எழுதி போட்டு பாருங்க, வாசிக்கல. நம்முடைய ஆண்டவர்களை நமக்கு பரிசுத்தம் என்கின்ற பட்டத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நம்ம வீதியில போகும்பொழுது பார்க்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார் சொல்ல முடியுமா பாருங்க. இந்த பரிசேயர்கள் எத்தனையோ கூட்டத்தார் இருக்கிறார், 7 கூட்டத்தார் இருக்கிறதாக கணக்கெடுத்து இருக்கிறார்கள். பல விதமான பரிசேயர் இருக்கிறார்கள். நிமிர்ந்து பார்க்காம மூஞ்சிலே போவது பரிசுத்த, யாரையும் முகத்தை பார்க்காம மூஞ்சிலே போவாங்க. இப்படி பல பரிசுத்த பரிசேயர் இருக்கிறார். வேறாமல் சொல்லுகிறது, இருண்ட காலத்தில் மத்தியாலிருந்து மற்ற பிள்ளைகள் நாம் கொண்ட காலங்கள் ஞானவாத கொள்கையை கொண்டு கொண்டார்கள். அந்த காலத்துலதான் உயிர்த்தெழுதல் இல்லை என்கிற வாதங்கள் எல்லாம் வந்தது. அது பவுல் எழுதுகிறார். அதனாலே ஆண்டவராய் வரும் காலத்துல நாம் இருக்கிறோம். இந்த சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று விரும்புகிறான். ஒரே வருஷத்துக்கு வாட்சி தயமான அப்படின்னாலே நான் அதிகமா பேசிட்டே இருக்கிறேன். கட்டத்துக்கு பயன்பட்டாங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதை நான் சொல்லிட்டு நிறுத்துகிறேன். லோத்தும் அங்கே ஆபிரகாமை வாசிக்கிறோம். சகோதரர்கள் தான். லோத்து அண்ணமகன். இவர் எப்படி சித்தப்பாரா இருங்க. இவருக்கு நல்ல அவசியம் வந்தாயிட்டு. வேலைக்காரன் அந்த லோத்து சொல்லி அப்படி செய்யாத பரவாயில்ல சொல்ல வாக்குவாதம் வந்துருச்சு. வாசிக்கிறது ஆமா, நேரா பிரிஞ்சிருவோம். தேசமெல்லாம் போயிடும். 6 மாதங்களை கொண்டு போய் நல்ல தண்ணி காட்டுற வளமான தெரிஞ்சாங்க போய்க்கும். லோத்தினுடைய வாழ்க்கையை நாம் இருந்திருக்கிறோம். லோத்து மாத்திரமே நீதிமான் என்று சொல்லக்கூடிய அளவுல வாழ்ந்தார். 2 சந்ததியில அந்த லோத்தின் வாழ்க்கையில வந்து விட்டார். மனைவியை குத்துனான். பிரியமானவர்களே, இந்த சகோதர சிநேகித்த மகன் தொட்டை 133ஆம் செய்தியில் சொல்கிறார். நமக்கு சுகந்த கூட்டக்கூடிய வாய்ப்பை கற்று வைத்திருக்கு. நான் கெட்டு போற நற்கந்தமாய் நான் பவுல் அதை ஆக்கியிருக்கிறான். பவுல் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்னு சொன்னான். தைரியமா சொன்னான். நான் கிறிஸ்துவ போல நம்ம ஒவ்வொருவரையும் அந்த நிலைமையில கட்டளை பின்பற்ற ஆட்களை கட்ட கொடுப்போம். ஜெபிப்போம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே தீராத பாவம் மாதம்
காயங்களாலே குணக்கலைய வருவார் மீதுவே அழைக்கிறாரே கட்டின வீடும் தேகம் பொருளும் கண்டிடும் உலகினம் கூடுவித்தேவும் ஆவி போனா வருவார் அல்ல